ஹலோ நண்பா, நீங்கள் ஒரு செல்ஃபோன் சர்வீஸ் பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மொபைல் ஃபோன் சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டால் மொத்தம் 3 லெவல் சர்வீஸ் இருக்குது. ஸோ இதை லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இந்த கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ லெவல் 1ன்றது ஸ்பேர் லெவல் சர்வீஸ், லெவல் 2ன்றது மதர் போர்ட் லெவல் சர்வீஸ், லெவல் 3ன்றது சிப் லெவல் சர்வீஸ். அப்போ நீங்கள் பேசிக்காக லெவல் 1 சர்வீஸ், அதாவது ஸ்பேர் லெவல் சர்வீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன டூல்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் ஸ்பேர் லெவல் சர்வீஸ் தான் பண்ண போறீங்கன்னா அப்போ நீங்கள் மெயினாக சர்வீஸ் பண்ண போகிறது காம்போ ஃபிக்ஸிங், சிசி சேஞ்ச் பண்ணுறது, பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது, மைக், ஸ்பீக்கர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதா ஸ்பேர் லெவல் சர்வீஸ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பேர் லெவல் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிருக்கு. இது போக இந்த வீடியோவில் அந்த எக்யூப்மெண்ட்ஸை லைவாகவே பார்க்கலாம். ஸோ ஸ்பேர் லெவல் சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம காம்போ ஃபிக்ஸிங்கை நம்ம மெயினாகவே நிறைய பேர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காம்போ ஃபிக்ஸிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டச் செப்பரேட்டர் மிஷின் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு காம்போவை நம்மளோட சென்டர் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணுறக்கா டச் செப்பரேட் மிஷின். இது போக நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் டியூசர் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பெண்ட் டியூசர், எதுக்காக ஏதாச்சும் கனெக்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைட் டூல்ஸ், அதாவது ஸ்டீல் ஓப்பனர். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஓப்பனர், இந்த மாதிரி கனெக்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இது போக T7000 அப்படின்னு சொல்லக்கூடிய க்ளூ பேஸ்ட், அதாவது நம்ம டிஸ்பிளேவை பேஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த க்ளூ யூஸ் பண்ணுவோம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளிப் டைப் ஸ்க்ரூ டிரைவர், அதாவது ப்ளஸ் ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படும். இது போக T5, T6 அதாவது நம்மளோட டாரக்ஸ் டைப் ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படும். இது போக இந்த கிளீனிங் ப்ரஷும் நம்மளுக்கு தேவைப்படும் நம்மளோட கம்மை க்ளீன் பண்ணுறதுக்காக. இது போக டச் செப்பரேட்டர் வயர் தேவைப்படும். ஒருவேளை டச் கிளாஸை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டச் செப்பரேட்டர் வயர். ஸோ அடுத்து கிளீனிங் கிளாத் தேவைப்படும். இது போக மெட்டல் கிளிப்ஸ், அதாவது டிஸ்பிளே ஹோல்ட் பண்ணுறக்கா, இல்லை ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணலாம், இல்லை க்ளீன் பண்ணுறக்கா 530 அல்லது நம்மளோட ஐபிஎஸ் சொல்யூஷன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த காம்போ ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்போ ஸ்பேர் லெவல் சர்வீஸில் நம்ம காம்போ ஃபிக்ஸ் பண்ணுற மட்டும் தான் சர்வீஸ் கிடையாதுங்க. நம்ம சிசி ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறது, இல்லை ஸ்பீக்கர் மைக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம எக்யூப்மெண்ட் தேவை. ஸோ அதுக்கு நம்மளுக்கு எஸ்எம்டி ரீவர் ஸ்டேஷன், அதாவது ப்ளோயர் நம்மளுக்கு தேவைப்படும். அது போக சால்டர் ஸ்டேஷன் தேவைப்படும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட கீபேட் டிஸ்பிளே டீசால்டர் பண்ணி சால்டர் பண்ணுறதுக்காக, ஜம்பரிங் பண்ணுறதுக்காக தேவைப்படும். இது போக நம்மளோட மிஸ்செலனியஸ் டூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டியூசர்ஸ், பேஸ்ட், தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் பிரஷ், ஐபிஏ. ஸோ இந்த மாதிரி எபோவ் சொன்ன டூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஸ்பேர் லெவல் சர்வீஸுக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்பேர் லெவல் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டூல்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றது இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஸ்பேர் லெவல் டெக்னீஷியன் மாதிரி மாதம் 20,000 30,000 வரை சம்பாதிக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இ கேரியர் பிளஸ்ல கோர்ஸ் டீடைல் பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பேர் லெவல் டெக்னீஷியனாக மாறுங்க. தேங்க்யூ.